மாய பசு விதைத்தவனே, பெண்களுக்காக வளைவு விற்றவனே. ஆமா, வளைவு விற்றிருக்காங்க எம்பெருமான். அதெல்லாம் இனிதான் வரும். தாங்கள் இங்கேயே இப்படியே எப்போதும் இருக்க வேண்டும் என்று வேண்டினார். சரி, உடனே சோமசுந்தர பெருமான் அப்படி காட்சி கொடுக்கின்றார். விக்கிரம பாண்டியனை எமது திருவிளையாடலில் இது 22வது திருவிளையாடல். இதுவும் ஒன்று. நீ விரும்பியதால் அந்த யானையை கொல்ல நரசிங்க பாணத்தை கொடுத்ததால் நரசிம்ம லிங்கமாய் தோன்றுவோம் என்று நரசிங்க லிங்கமாக தோன்றுவோம். அறிஞ்சவன் ஒன்று, அறியாத வாயில மண்ணு என்று ஞான சம்பந்தம் இல்லையா? அப்படி இருக்கு. இதனை வழிபட்டு வருவாயாக என ஆசி கூறி நரசிங்க லிங்க ரூபமாய் தோன்றினார். இப்படி நரசிங்க லிங்கமாக தோன்றி காட்சியளித்தார். அதன் பிறகு மன்னனும் மக்களும் என்ன செய்தார்கள் தெரியுமா? என்ன செய்தார்கள்? நரசிங்க லிங்க மதை நாளெல்லாம் வழிபடுவார் வழிபடுவார். நரசிங்க லிங்க மதை நாளெல்லாம் வழிபடுவார் வழிபடுவார். அரவணிந்தோம் ஆண்வாரிசு பிறந்திடுவான் பிறந்திடுவான் ஆண்வாரிசு பிறந்திடுவான் பிறந்திடுவான். அந்த லிங்கமாக தோன்றிய சோமசுந்தர பாண்டியன் மக்களும் வழிபட்டு வருகின்ற நாளையில் விக்கிரம பாண்டியனின் மனைவி மகாராணி ஞானாம்பிகை பெருந்தேவி ஒவ்வொருத்தருக்கும் பேர பாருங்க இல்லையா? மீனாட்சி சுந்தரேஸ்வரர்களால் ஒரு அழகான ஆண் குழந்தை. என்ன அழகான குழந்தை! இந்த குழந்தைக்கு என்ன பேர் தெரியுமா? எப்படி சொன்னாங்க? ராஜசேகர பாண்டியன். பத்திங்களை எத்தனை மன்னர்களுக்கு பெயர் வரிசை எல்லாம் கடைசியில பாண்டியன் வருது. ராஜசேகர பாண்டியன் என்று பெயர் சூட்டி இன்பமாக வாழ்ந்து செங்கோல் புரிந்து வந்தான் இந்த விக்கிரம பாண்டியன். சரி, இங்குதான் பிரகலாதனும் ரோமச முனிவரும் இந்த நரசிம்ம லிங்கத்தை வழிபாடு செய்ததாக சிவபுராணம் கூறுகிறது. சரி, திருவிளையாடல் புராணம் இப்படி மிக சிறப்பாகவே கூறுகிறது. உடனே எப்பெருமான் சிவபெருமான் இவர்கள் வேண்டுகிறார். சரணம் என்னும் எழுத்தும் ஆனாய் சரணம் என்னும் மன்னும் தந்தாய் சரணம் கண்ணூர் மணியாய் வந்தாய் சரணம். இத்துடன் யானை எய்த படலம் நிறைவு பெற்றது. சரி, இத்துடன் யானை எய்த படலம் நிறைவு பெற்றது. ஆமா,